இதுக்கெலாம் மாடியில் ஒரு செடி வச்சாலும் வீரில் விட்டுருவோன்னுவோம். இது பாருங்கள், மரத்தையே தூக்கி வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரூஃபிங் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அங்கங்கே அது மாதிரி டாட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு. இது வந்து ஒரு ஜப்பனீஸ் டெக்னாலஜி. பிளைண்ட் பீப்புள் நடக்கிறவங்களுக்கு வந்து இதை வச்சு தான் அவங்க கெஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு டேர்ன் இருக்குது, ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் இடம் இருக்குது, நின்று பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாருங்கள் அருவியெல்லாம் கூட்டுது. மாடியில் அருவி. ஆல்ரெடி நம்ம என்கோட்டையெல்லாம் எவ்வளோ பெரிய அருவிலாம் பார்த்துருப்போம். ஆனால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. பூச்செடிகள், மரங்கள் ஏகப்பட்ட. கொஞ்சம் மேகம் கூடியிருக்கு. வெயில் இவ்வளோ நேரத்துக்கு பிறந்து கட்டுச்சு. இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல. இது பாருங்கள், ஒரு வியூ ஸ்டாப்பு, ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சு அங்கேருந்து மக்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. கீழே நின்றா அப்படியே மேலே வந்து மக்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாரும். இது பாருங்கள், ஸ்நாக்ஸ் எதாவது கொண்டு வந்தீங்கன்னா வச்சு சாப்பிட்றதுக்கு மேலே சிட் அவுட் ஏரியா மாதிரி போட்டு உட்காந்துக்கிறாரு. நம்ம 4Kல தரத்தில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். எடிட்டும் பண்ணுறதில்ல, நம்ம அப்படியே ரா ஃபுட்டேஜாகவே எடுத்து போட்டுறேன். சும்மா எதுக்கு எடிட் பண்ணுறேன்ற பேரில் அது ஒரு நேச்சுரலான ஒரு ஃப்ளோவை நம்ம வந்து கட் பண்ணுவோம். அதுக்காக தான் சரி அப்படியே போடுறது. அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இப்போ நிறைய வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்குன்னு நம்புகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த சைடு போனால் மறுபடியும் ஃப்ளோருக்குள்ளே போயிடும். உள்ளே கிடக்கு பாருங்கள் ஸ்பீக்கர். உள்ளே கிடக்கு வாட்டர் ஸ்ப்ரிங்க்லரு அங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். செட் அவுட் ஏரியா. அங்கே இருக்க உட்கார்றதுக்கு இடம் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுதான் அழகு. இங்கே ஒரு அருவி. ரொம்ப சூப்பராக இருக்குது. நாய்க்குட்டியெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க கேட்டா. நாய்க்குட்டியும் அதே வண்டியில் தள்ளுறாங்க, குழந்தைங்களையும் அதே வண்டியில் வச்சுருக்காங்க. சூப்பராக இடம் போகும், அழகாக செட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வலிக்கிறாமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே க்ரிப்பு இருக்குது. மக்கள் எல்லாம் கூட்டமாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. சும்மா பார்த்துருக்காங்க. ஏதோ சிட் அவுட் ஏரியா அந்த இடம் போட்டிருக்காங்க. அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2 ஓரம் கட்டை, நடுவில் ஒரு மெட்டல். அப்போ இன்னமும் மேலே போகலாம், போய் பார்ப்போம். இல்லை இதுதான் உள்ள கடைக்கு வரவங்களோட இந்த பார்க் வரவங்க தான் நிறைய பேர். மரத்து மேலே லைட் கட்டி விட்டுலாம். நைட்டில் இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அழகாக தண்ணியெல்லாம் ஊற்றி வடிகிற மாதிரி.
மேலே போகலாம் நம்ம. கீழேருந்து பார்க்குற கூட சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு இடம். மேலே வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்குது. செம்ம பெருசாக இருக்குது. இலையெல்லாம் அழகாக ஒவ்வொன்றும் ஒரு யூனிக்காக இருக்குது. செடிகள்லாம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இலை. இந்த சைடு ஒரு கலரு, இந்த சைடு ஒரு கலரு. ஏதோ அந்த மேலே அந்த அருவி கொட்டுறது. எப்படி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மரத்துக்கு, அசையாமல் இருக்கிறதுக்கு. அழகாக போல்ட்டு போட்டு அது வந்து இருக்கிற டெக்னாலஜி எவ்வளோ எவ்வளோ பெட்டராக யூஸ் பண்ணலாமல் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணுவாங்க, நிறையா கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இது வந்து நல்ல எல்லா இடத்துக்குமே தேவைப்படுற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. ஈஸியாக யோசிக்க மாட்டாங்க, இது இப்படி பண்ணால் எப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பண்ணிடுவாங்க. அப்புறம் லைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நைட்டு இன்னும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அந்த செடியெல்லாம் சூப்பராக அழகாக இருக்கு. இந்த பாத்வேயே ஒரு ஜங்கிள் வாக் மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த சியாங்மாயிலெலாம் போனால் அந்த டாயின் தன்னன்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஜங்கிள் வாக்குன்னு இருக்கும். அவ்வளோ தூரம் போய் பண்ணுறதுக்கு இந்த சிட்டிக்குள்ளேயே பாருங்கள், மலை மேலே மக்கள் ஏறுற மாதிரி வளைஞ்சளவு ஹேப்பின் பெண்ட் மாதிரி போட்டு சூப்பராக இருக்குது. கீழே வந்து சின்ன இடத்த எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வரலாம், சுற்றிட்டு மேலே வந்தாச்சு. கீழே வந்து பார்த்து தெரிஞ்சு கல் மாதிரி வச்சுருக்காங்க. என்ன கல்லுன்னு தெரியும். அதெல்லாம் நாட்டில் நோ ஃபுட் ட்ரிங்க்ஸ் அலோட் இன் திஸ் ஏரியா. என்னால் பண்ணிக்கலாம், பெட் அனிமல்ஸை கூப்பிட்டு போகக்கூடாது. கார்பேஜில் கரெக்டாக போடணும். ஸ்ட்ராலரில் வச்சு தான் கூப்பிட்டு போகணும். பெட் எல்லாமே சாப்பாடு எடுத்துகிட்டு போகக்கூடாது. நிறையா ரூல் போட்டிருக்காங்க. இல்லைன்னா நம்ம மக்கள் பெயிண்டிங் பண்ணுறாங்க. நான் கூட வச்சு சாப்பிட்றதுக்குன்னு நினச்சேன். எல்லோரும் அந்த லொக்கேஷன் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. சூப்பராக தத்ரூபமாக அந்த அப்படியே இந்த இடத்த அப்படியே பெயிண்ட் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும்.
நான் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நினச்சேன். இவ்வளோ பார்த்தா எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் இந்த இடத்துல. நிறைய பேர் பெயிண்ட் பண்ணுறாங்க ஐயா இங்கே. பாருங்க இந்த பூ பாருங்க சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே அந்த ஒரு கிட்டோடு வச்சுருக்காங்க. பேக் நிறைய கிட் வச்சுருக்காங்க. சூப்பராக வரைகிறாங்க. பெயிண்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு மாதிரிเขาเล่นยาวเขาเล่นเล็กๆไงทำเราไม่ต้องกลัวสมุดเสียหันขึ้นอะไรต้องใช้กระดาษพับเองไม่ก็เอาสมุดนั่นแหละเพราะมีปกด้วยไงต่อกระดาษครับผมசெம குட்டியாக இருக்குது. அதை வச்சு பெயிண்ட் பண்ணுற சின்ன புக்கில் அவங்க எல்லாமே பெயிண்ட் பண்ணுற மக்கள் தான். ஸ்கெட்ச் பண்ணிட்டு சூப்பராக பண்ணுறாங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ரொம்ப பேச பயங்கரமாக இப்போ ஆர்டிஸ்டிக் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. நம்ம பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்கும். வரைகிறவங்களும் வரைகிறாரு வேறு ஒருத்தர்.เขาเดินไปเดินมาสเก็ตเตอร์ดิ้งสุดหมอบพี่จะได้ดีใจมีคนวาดเด่นสุดนะคะใส่เสื้อแดงகுஷி ஆகிட்டாங்க. வரைகிறவங்கள அவர் வரைகிறாரு. கல்லுலாம் அம்மா எல்லாருமே ரொம்ப ப்ரொஃபஷனல்.เข้าห้างนี้ได้ใช่ก็ได้நிறைய பேர் வரைகிறாங்க. ஏன்னா அந்த சீனரிஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கண்ணாடிக்கு மேலே பேப்பர் ஓட்டுறாங்க, ஃபிலிம் பேப்பர். இடத்துல ஆக்சுவலாக தண்ணியெலாம் அடிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்காக அதை ரெடி பண்ணியிருக்காங்க ஃபவுண்டன் மாதிரி. இப்போதைக்கு இந்த ஒர்க் நடக்கிறாங்க, ஆஃப் பண்ணிட்டுருக்காங்க. இல்லை இங்கேயும் ஃபவுண்டன் மாதிரி இந்த சயாம் பேரகனெல்லாம் போனீங்கன்னா நடந்தால் அப்படின்னு தண்ணி அடிக்கும் மேலே. அது மாதிரி ஃபுல்லாக ஃபிலிம் பேப்பர் ஓட்டுறாங்க. குழந்தைகளுக்கு நல்லா விளையாடுறதுக்கு அருமையான
எல்லாமே ஆஃபீஸ் ஸ்பேஸுக்காக வச்சுருக்காங்க இந்த சைட்லாம். குழந்தைகள் விளையாடுறதுக்காக டனல் மாதிரிலாம் செட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க இந்த பக்கம். அப்போ மேலேயும் போகிறாங்க. ஐயோ இதுக்கு மேலேயும் இருக்குது போல இருக்குது. நம்ம இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம், இதுக்கு மேலேயும் போகுது. இன்னும் மீனெல்லாம் உடலை போடுறதுக்கு நிறைய வசதி. மக்கள் மேலே போகிறாங்க அடுத்த லெவலுக்கு. இந்த லேயரில் ரவுண்டு போய் பார்த்துட்டு அப்புறமா நம்ம மேலே போகலாம். இது நல்ல ஒரு பெரிய வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க ஒரே வீடியோவில் கவர் பண்ணுறேன். பூவெல்லாம் சூப்பராக இருக்கும். இதுலேயே தான் நம்ம வந்தோம் கீழே இருந்து. இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இப்போ மறுபடியும் இந்த சைடில் வேறு எதுவும் இருக்கா தெரியலை. ஒரு ரவுண்டடி பார்த்துட்டு திருப்பி இதுலேயே வந்துடலாம். இந்த பூலாம் செடிகள்லாம் இது வந்து பெரும்பாலும் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இப்போ செடி. இது வந்து தண்ணியே இல்லாமல் மண்ணும் இல்லாமல் வளர்றது. சும்மா வச்சு விட்டாலே போதும். கலகல கிளியர்லாம் இருந்திருக்காங்க என்ன செடி மரம்ன்ற. அதெல்லாம் பிடிஎஸ் புரியுறது இல்லை. இந்த பக்கம் அவ்வளோதான் பெருசாக மக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. மேலே தான் அந்த சைடு தான். நல்ல ஒரு வாக்கிங்காக இருக்கும். வந்தீங்கன்னா கீழேருந்து நடந்து, ஆனால் நடக்கிறதே தெரியாது. நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து இது இப்போ எல்லாத்தையும் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாகவே இருக்கும். போகணும். நம்ம அடுத்து மேலே ஏறணும். வேறு நாய்க்குட்டி படுத்துக்குச்சு, நடக்க முடியலை. என்ன விடுங்கடா. புதுசாக திறந்தனால இவ்வளோ கூட்டம் இருக்குங்க. அவங்க எஸ்பெஷலி இது ஒரு
ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சராக சொல்லி